ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சொல்யூஷனில் நம்மளுக்கு வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n ஸ்கொயர் இருந்தது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப அதிகமான டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து பார்க்கலாம். ஸோ என்னென்னா, நம்ம ஒரு மேப் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மேப்பில் கீ வேல்யூ பேர்ஸில் பார்த்தோன்னா கீ வந்துட்டு நம்பராகவும் இந்த அரேவோட நம்பர் வேல்யூஸாகவும், வேல்யூ வந்துட்டு இந்த நம்பரோட இண்டெக்ஸாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஐட்ரேஷன்லேயுமே நம்மளோட டார்கெட் நம்பரை இந்த வேல்யூலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 9 - 2 which is 7. இப்போது இந்த மேப்பில் வந்துட்டு 7 இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி அந்த வேல்யூவையும் அந்த வேல்யூவோட இண்டெக்ஸை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட அவுட்புட் வேல்யூ வரும் இல்லையா, இந்த 0,1ங்கிறது. ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம வந்துட்டு கோட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு மேப்பை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேப் ஆஃப் 2 integers, இன்டீஜர் கமா இன்டீஜர். இதுக்கு பேரும் நம்ம மேப்னே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு நியூ ஹேஷ் மேப் இப்போது நம்மளோட அரே வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு லூப் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் int I equals 0, I lesser than nums dot size, nums dot length I plus plus. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த மேப் இருக்கு இல்லையா, இந்த மேப் வேல்யூவில் இந்த மேப்பில் நம்ம இந்த அரேவோட எல்லா வேல்யூவையும் இண்டெக்ஸையும் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, மேப் டாட் புட் ஃபஸ்ட்டு கீயாக என்ன சொன்னோம், நம்ம அரேவோட வேல்யூ நம்ஸ் ஆஃப் I அண்ட் வேல்யூவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இண்டெக்ஸை தான் போட போகிறோம். ஸோ கமா I. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த மேப்பில் வந்துட்டு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுறோன்னா, இந்த டார்கெட் வேல்யூ மைனஸ் நம்மளோட நம்ஸ் ஆஃப் I இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூ நம்மளோட மேப்பில் ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணுறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா, இஃப் மேப்ஸ் டாட் கண்டெய்ன்ஸ் கீ வேல்யூ வந்துட்டு என்னென்னா நம்மளோட டார்கெட் வேல்யூ மைனஸ் நம்ஸ் ஆஃப் I. அதை வேணால் நம்ம இங்கே போட்டுக்கலாம். இன்ட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டார்கெட் வேல்யூ மைனஸ் நம்மளோட நம்ஸ் ஆஃப் I. ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன வரும், 9 - 2 கரெக்டாக கண்டெய்ன்ஸ் வேல்யூ. இன்கேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை அப்படியே டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரெக்டாக. ஸோ ரிட்டர்ன் நம்ம அரேவாக ரிட்டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நியூ இன்டீஜர் அரே வித் த வேல்யூ. மேப்லேருந்து நம்ம வந்து வேல்யூ இருக்கிற டேட்டா வந்துட்டு எடுக்கணும். ஸோ மேப் டாட் கெட் வேல்யூ அண்ட் நம்ம இப்போ இருக்கிற நம்பரோட இண்டெக்ஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் ரிசல்ட்டே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் நியூ இன்டீஜர் அரே which is empty. இப்போது இந்த சொல்யூஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்னொரு வாட்டி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேப்பை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இந்த மேப்பில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியாக இந்த வேல்யூ எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் பண்ணிவிட்டு டைரெக்டாக எடுத்த உடனே நம்ம மேப்பில் வேல்யூஸ் போடாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல
வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்துக்கிறோம். அதாவது இன்கேஸ் இந்த ஐட்ரேட் பண்ணுறதுல வர வேல்யூ வந்துட்டு நம்மளோட ரிசல்ட்டில் ஏதோ ஒரு வேல்யூவாக இருந்ததுன்னா இன்னொரு வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த இன்ட் வேல்யூ வேர் வி சப்ட்ராக்ட் இந்த டார்கெட் வேல்யூவையும் ஐட்ரேஷன்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூவையும் டார்கெட் மைனஸ் நம்ஸ். இன்கேஸ் இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா மேப்பே வந்துட்டு எம்டியாக இருக்குங்கிறதுனால இந்த இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு ஃபெயில் ஆகிடும். டேரெக்டாக நம்ம மேப்பில் போய் நம்மளுக்கு 2ங்கிற வேல்யூ வந்துட்டு செட் ஆகிடும். கரெக்டாக 2,0 அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து செட் ஆகிருக்கும். ஸோ ஐட்ரேஷன் 1ல் 2,0ங்கிறது தான் மேப்போட வேல்யூ. இதே செகண்ட் ஐட்ரேஷனில் இப்போ என்ன ஆகும்னா மேப் 0ங்கிறதுனால இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டார்கெட் மைனஸ் நம்ஸ். டார்கெட் எவ்வளவு 9 மைனஸ் நம்ஸ் எவ்வளவு 7. ஸோ 9 மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போது மேப்பில் வந்துட்டு செக் பண்ணும் 2 இருக்கா அப்படின்னு. எஸ் 2 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு அரே வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணால் மேப் டாட் கெட் வேல்யூ ஆஃப் 2 தானே. வேல்யூ ஆஃப் 2ஓட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு 0. ஸோ 0, ஐ வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்ன ஐ வேல்யூ வந்துட்டு 1ஆக இருக்கும். ஸோ 0, 1 அப்படிங்கிறது தான் நம்மளோட ரிசல்ட்டு. ஸோ இந்த அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா ஒரே ஒரு லூப் தான். ஸோ O ஆஃப் n இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஒரே ஒரு லூப்பை நம்ம ஆனால் ஒரு ஹேஷ் மேப் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ண ஹேஷ் மேப்போட ஸ்பேஸ் வந்துட்டு நம்ஸோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே நம்மளுக்கு டிஃபர் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இதுக்கும் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் n. இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் O ஆஃப் n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் nங்கிறது வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் காம்ப்ளெக்சிட்டி தேன் O ஆஃப் n ஸ்கொயர் அண்ட் O ஆஃப் 1 ஸ்கொயர். ஸோ நம்ம இதை வந்துட்டு ஒரு பெட்டர் அப்ரோச் அப்படின்னு சொல்லி ஸ்டிக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.